ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குயவனின் கூடாரம் ஊழியங்கள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே, உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட அழுகையும் அதன் ஆசீர்வாதமும் என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக அழுங்கள். நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று நாம் சொல்லுவதை பார்க்கிறோம். நாம் அழுகையை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு நாம் ஜெபித்தோம் என்றால் நிச்சயமாக நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி வேதத்திலே அழுகையை ஒரு ஆயுதமாக எடுத்து ஜெயித்தவர்களை குறித்து நாம் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனத்திலே ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் கால்களிலே ஊற்றி தன் மயிரினாலே அவள் துடைத்து அவள் அழுதாள். அங்கே அப்படியே தன் கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை கழுவினாள் என்று பார்க்கிறோம். அப்படி அவள் அழுத போது அங்கே அவள் செய்த அநேக பாவத்திலிருந்து அவள் விடுதலை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தான் செய்த எல்லா குற்றத்திற்காக அங்கே பேதுரு அழுவதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 22:68 தான் செய்த குற்றத்திற்காக மனம் கசந்து அழுதான் என்று பார்க்கிறோம். அப்படி மனம் கசந்து அழுத அந்த பேதுருவை தான் ஆண்டவர், என்னை நேசிக்கிறாயா என்று கூப்பிட்டு அவனை ஊழியத்திலே வல்லமையாய் தேவன் எடுத்து பயன்படுத்தினான். திருச்சபையின் முதல் பிஷப்பாக அவன் மாறினான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய 12 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளோடு கூட யாக்கோபு அங்கே ஓசியா 12:4 தூதனானவனோடு கூட அவன் அழுதான். ஆண்டவரை நோக்கி அழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, தன்னுடைய வியாதியிலே நீ மரித்து போய் விடுவாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபோது அங்கே எசேக்கியா சுவர்ப்புறமாக திரும்பி மிகவும் அழுதான் என்று ஏசாயா புத்தகத்திலே பார்க்கிறோம். அப்படி அழுது ஜெபித்ததன் மூலம் அவன் பெற்றுக்கொண்டான். தன் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தது மட்டுமல்ல, அவனுடைய வியாதியிலிருந்தும் அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தாவீது சிக்லாக்லே அங்கே எல்லாவற்றையும் அவன் இழந்த போது நாம் பார்க்கிறோம், அவன் எல்லாவற்றையும் இழந்து அங்கே ஆண்டவரிடத்துல அழுகிறான். ஏபோத்தை தரித்து கொண்டு அழுது அவன் வேண்டிய போது, நீ அந்த தண்டை பின்பற்றி போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி அவன் அழுது மன்றாடியதன் நிமித்தம் அவன் இழந்த எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தன் பிள்ளை சாக போகிறது என்று சொல்லி அங்கே ஆகார் கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஆதியாகமம் 12:16 தன் பிள்ளை சாகுவதை பார்க்க முடியாதபடிக்கு தூரத்தில் நின்று கண்ணீர் விட்டு அழுதாள். அழுது அவள் ஆசீர்வாதத்தை அங்கே பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு அருகே ஒரு துறவை காண்பித்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக நாம் அநேக இக்கட்டு நேரங்களிலே, பிரச்சனை நேரங்களிலே என்ன செய்வது என்று அறியாமல் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் மனிதரிடத்துல எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாதபடி ஆண்டவரிடத்துல நம்முடைய கண்ணீரை நாம் அப்படியே விட்டு அழுது ஜெபிக்கிற வேலையிலே இப்படி வேதத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின்படி நாமும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடுவோம், பரிசுத்தமான தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நாளும் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. உடைய அன்பின் கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.